தலைவரே வணக்கம் தலைவரே. வணக்கத்துல அமெரிக்காவுடைய செய்தி ஒண்ணு கேட்டேன். அது முழு விவரமா என்னன்னு தெரிஞ்சுன்னா தெரிஞ்சுக்கலான்றதுனால வந்தது. எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருந்தல. சரி, நானும் பார்த்த செய்தி பிரேக்கிங் நியூஸா போயிட்டு இருக்குது. மெர்சி அந்த தலைமையில பாத்தீங்கன்னா வெறும் மாட்டுக்கறியே சாப்பிட்டு செம்ம கலக்கிறாங்க. அடி தூள் பண்ணிட்டு நீங்க வந்து ஃபைனல் வரைக்கும் வந்து விளையாட்டு இருக்காங்க. மாட்டுக்கறி எந்த அளவுக்கு முக்கியத்துவம்ன்றது இதுல நிரூபிச்சு காமிச்சிருக்காங்க. தென் அமெரிக்கால இருந்து வந்து இன்னைக்கு கால்பந்துல வந்து ஃபைனலுக்கு வந்திருக்காங்க. என்ன ஒரு சிறப்புனா அந்த நாட்டுல இருந்து 1/2 டன் 500 கிலோ மாட்டு இறைச்சி வந்து அங்கிருந்தே அவங்க எடுத்து வந்து. மாட்டு இறைச்சியா? ஆமா, அனுமதிச்சாங்களா? அனுமதிக்க மட்டும் இல்லைங்க, நிறைய டெஸ்ட் பண்ணி தான் அந்த கறியை உள்ள எடுத்து வந்திருக்காங்க. எதுக்காக அவங்க வந்து அந்த நாட்டு கறியை எடுத்து வந்து இது பண்றாங்க அப்படின்னா, கால்பந்து விளையாட்டுன்றது சாதாரணமான விளையாட்டு இல்லைங்க. அதுக்கு நிறைய ஸ்டாமினா வேணும், சத்து வேணும். அதே மாதிரி அவங்க வீட்டுல எப்படி இருக்கிறாங்களோ அந்த மனநிலை வேணும் அப்படின்னு தான் இந்த கால்பந்து வீரர்கள் அங்கிருந்தே வந்து 500 கிலோ கறி எடுத்து வந்து சமைச்சு சாப்பிட்டு இன்னைக்கு ஆரோக்கியமா வந்து ஃபைனல் வரைக்கும் வந்து இருக்கிறாங்க. அதுக்கு மாட்டுக்கறி வந்து முன்னுதாரணமா வந்து சொல்றாங்க. அதே இந்தியாவுல பாத்தீங்க அப்படின்னா மாட்டுக்கறின்றது பாவ செயலு, அதை வந்து தின்னக்கூடாது அப்படி இப்படின்னு போயிட்டு மாட்டுக்கறி சாப்பிடக்கூடாது, மட்டன் சாப்பிடக்கூடாது, சிக்கன் சாப்பிடக்கூடாது. இப்போ லாஸ்டா பாத்தீங்கன்னா வட மாநிலத்துல ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்களுக்கு முட்டை கூட போடக்கூடாது. ஆமா, இது கேள்விப்பட்டேன். அப்படின்ற ஒரு இது வந்து இன்னைக்கு வந்து சொல்லி இருக்கிறாங்க. அப்ப உழைக்கின்ற மக்கள், சாதாரண மக்கள், எளிமையான மக்கள், அதை கடுமையா உழைக்கின்ற மக்கள் மாட்டு இறைச்சின்றது வந்து ஒரு பெரிய வந்து புரத சத்து ஒண்ணு இன்னைக்கு அப்படின்றத சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு வந்து நாம வந்து மத்தவங்க வந்து இதை சாப்பிடாத சாப்பிடாத சொல்லல. குறிப்பா ஒரு சில சமூகம் வந்து இதை ஒரு அரசியலா இந்தியாவில் பண்ணிட்டு மாட்டு இறைச்சின்றது வந்து சாப்பிடக்கூடாது, சுத்தமா வந்து அசைவமா தொடக்கூடாதுன்ற நிலைமைக்கு நீங்க வந்து கொண்டு வந்து விட்டுருக்கிறான். என்ன பண்ணீங்க? என்ன பண்ணீங்க? நீங்க என்ன பண்றீங்க? என்ன பண்ணீங்க? என்ன பண்ணீங்க? சொன்னோம் இல்ல இல்ல அப்ப இறைச்சி யார் சாப்பிடாமப்பா? உழைக்காம வீட்டுல உட்காந்துன்னு எந்த ஒரு இதுவும் இல்ல, மத்தவங்க கஷ்டத்தை உட்காந்து தின்னவும் ஒரு இறைச்சி சாப்பிடாம இருக்க முடியும், ஆரோக்கியமா இருக்க முடியும். அவன் எவ்வளவு சாப்பிட்டு போயிடும். ஆனா கடுமையா உழைக்கிற நாம பெரும்பான்மையா உழைக்கின்ற மக்கள் எல்லாத்தையும் சாப்பிட்டாதான், குறிப்பா மாட்டு இறைச்சி சாப்பிட்டா மட்டும்தான் வாழ முடியும் அப்படின்றதான் இந்த செய்தி நமக்கு காமிக்குது. ஆனா இதை நம்ம இப்படியே விட்டோம் அப்படின்னா இன்னைக்கு எங்க வட மாநிலத்தில் நடக்கிறது தமிழ்நாட்டிலே நம்ம விட்டுருவான். நம்ம பிள்ளைங்களும் வந்து இன்னைக்கு முட்டை சாப்பிடக்கூடாது, இதை சாப்பிடக்கூடாது, அதை சாப்பிடக்கூடாது. நம்ம யாரையும் வந்து இதை சாப்பிடாத சாப்பிட அதுக்காக வந்து நான்வெஜ் வெஜிடேரியன் தான் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லலாம். அவங்க தப்புன்னு நம்ம சொல்லலாம். எல்லாமே ஆரோக்கியமான பொருள், உழைக்கின்ற மக்கள் எது சாப்பிட்டா சரியா இருக்கும் அப்படின்றத மட்டும் தான் இன்னைக்கு பார்க்கணும். இதை வச்சு அரசியல் பண்றாங்க பாத்தீங்களா? இவங்களுடைய நோக்கம் என்னன்றது இது பட்டம் நம்மளுக்கு வந்து நிரூபணம் பண்ணிருக்குது. கால்பந்து வீரர்கள் அவங்க நாட்டுல இருந்தே வந்து மாட்டு இறைச்சி சாப்பிட்டுதான் நான் இந்த அளவுக்கு வந்து இருக்கிறேன்னு ஒரு முன்னுதாரணமா இப்ப வந்து நிறுத்தி இருக்கிறான். இதுக்கு பூஜா தொகுற சில்லறைங்களா அக்கு தொகுங்களா வந்து இதுக்கு வந்து நம்ம சாரா இருக்கணும். இந்தியாவில தமிழ்நாட்டிலேயே இது மாதிரி வந்து ஒரு கலாச்சாரத்துக்கு வந்துடக்கூடாதுன்றதான் நம்ம இந்த செய்தியை பார்க்கணும். மாட்டுக்கறியில எந்த அளவுக்கு புரட்சத்து இருக்குதுன்றது நம்ம பார்க்கணும். இந்த உலக அளவுல இந்தியாவோட எக்ஸ்போர்ட்டும் பண்றான் மாட்டு இறைச்சி. அப்ப நம்ம வந்து இதை சாப்பிடாதுன்னு சொல்றோம். அப்ப நம்ம இங்க இருந்து இவங்க கிட்ட உஷாரா இருக்கணும்ன்றதான் செய்தியா பார்க்க வேண்டியதா இருக்குல்ல.
சரியான செய்தி தலையிற. ஏன்னா 90% கட்டட வேலை இந்த மாதிரி உதிரி தொழில் செய்யறவங்க எல்லாருமே ஏழ்மையா இருக்கிறவங்க அதுதான் நமக்கான சத்தான உணவுன்னு போய் சாப்பிடுறாங்க. இப்ப இதை தடுக்கிறான்னா அவனை நாம நாட்டு விரட்டி அடிக்கிறது வேலை பொறுப்பு நமக்கு இருக்குது. அந்த வகையில இதை சிறப்பா செய்யுங்களா. நன்றி, வணக்கம். நன்றி.